நேத்து மண்டே நைட்டு தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சமா மாம்பழம், ரெட் பனானா, அப்புறம் பப்பாளி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட் கிளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இத வந்து என்னோட நைட் ரொட்டீன் அப்டின்னே சொல்லலாம். நான் என்னோட வேலையெல்லாம் கிச்சன்ல முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிருவேன். கவுண்டர் டாப்பையும், ஸ்டவ்வையும் கிளீன் பண்ணாம எனக்கு தூக்கமே வராது. என்னோடது வந்து கிளாஸ் டாப் அப்டின்றனால அத மட்டும் நான் வந்துட்டு காலின் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு டெய்லியுமே தொடச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி டெய்லி பண்ணிறதுனால நெறையவே அழுக்கு சேராது. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் டீப் கிளீன் பண்ணா போதும். இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிட்டு நம்ம காலையில எந்திரிச்சு சமைக்கிறப்போ வந்து கிச்சன பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாருக்கும். அப்பதான் ஒரு ஃப்ரெஷ்ஷா சமைக்கிற ஃபீலே வரும். சம்மர்ல தலையில ரொம்பவே வேர்க்கிறதுனால பகல்ல வந்து ஆயில் வைக்கவே முடியறதில்ல. அதனால இப்பலாம் நைட்டு தான் எண்ணெய் வைக்கிறேன். வீக்லி ட்வைஸ் இந்த மாரி வச்சுட்டு காலையில ஹேர் வாஷ் பண்ணிருவேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமா ரெட் பனானா, அப்புறமா வெள்ள சுண்டல் அவிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ராகி தோசை, வேர்க்கடல சட்னி. கிராசரி கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் திங்ஸ் அப்படின்றனால நான் செப்டோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்துருச்சு. நான் வந்து லஞ்ச் வேலைய ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.